இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது மத்தேயு 25 முதல் 10 முடியுள்ள வசனங்கள். இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் ஒரு ஓமையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது 10 கன்னிகைகளை குறித்த ஓமை. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும், 10 கன்னிகைகளுடைய ஓமை. ஏன்னா இது ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை. இதில் 10 கன்னிகைகள் இருக்கிறாங்க. ஒரு கல்யாண வீடு இருக்குது. ஒரு கல்யாணத்தில் ஒரு மணமகன் இருக்கிறாரு. அந்த மணமகனுக்கு எதிர்கொண்டு போக ஒரு 10 கன்னிகைகள் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணமகன் ஃபஸ்ட்டு வரலை. ஏன்னா நிறைய திருமண நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்க முடியும், மணமகள் வீட்டுக்கு மணமகன் போவாங்க. அங்கே இருந்து தான் அந்த மணப்பெண்ணுடைய தோழிகள் எல்லாமே எதிர்கொண்டு போய் அதுக்கப்புறம் கல்யாணம் நடத்தி கூட்டிகிட்டு போகிற விஷயம் இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் அந்த கல்யாணத்தில் மணமகன் வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு ஒரு 10 கன்னிகைகள், அது பொண்ணுடைய தோழிகளாய் 10 கன்னிகைகள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 புத்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மணமகன் முன்னாடி உள்ள காலங்களில் இந்த மணமகன் நடந்து தான் வருவாங்க. ஸோ காலையில் வரலாம், இல்லை நைட்டு வரலாம், எப்போ வந்தாலும் ரெடியாக இருந்து அவன் கூட அந்த மணமகன் கூட ஆயத்தமாகி போகிற ஒரு சம்பவம் காணப்படும். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தீவெட்டிகள்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த விளக்கில் 10 பேருடைய விளக்குலையும் எண்ணெய் இருக்குது. ஆனால் 5 பேர் என்ன பண்ணுறாங்க, புத்தி உள்ள 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு வேளை தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய மணமகன் வர்றதுக்கு நிறைய டைம் ஆகுது. அப்போ இவங்களுக்கு தூக்கம் என்ன ஆகுதுன்னா, நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கும்போது நடு ராத்திரியில் இதோ மணமகன் வருகிறார், எதிர்கொண்டு போக புறப்படுங்கள், மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே 10 பேருமே முழிக்கிறாங்க. 10 பேரும் முழித்து அவங்களுடைய அந்த விளக்குகளை ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 5 பேர் புத்தி இல்லாத 5 பேருடைய அந்த விளக்கும் ஏற்றும் போது அது எரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லாததுனால, அவங்க கொண்டு வந்தது எரிஞ்சு முடிஞ்சிருக்கலாம். ஒரு வேளை நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் முடிஞ்சிருக்கலாம். அதனால் அந்த விளக்குகள் எரியறதுக்கு எரியலை. இந்த 5 பேர், இந்த புத்தி உள்ளவர்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய விளக்குகள் எரியுது. அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புத்தி இல்லாமல் எண்ணெய் எடுத்துகிட்டு வராமல் வந்தாங்கல்ல, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, ஏன்னா எங்களுடைய விளக்குகள் அணைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த புத்தி உள்ளவர்கள் சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் விற்கிறவங்க கிட்ட கடையில் போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா எங்களுடைய விளக்குகளும் அணைஞ்சு போகும், எங்களுக்கு போதாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வராமல் இந்த 5 பேரும் எண்ணெய் வாங்க புறப்படும் போது அவங்க போயிட்டாங்க எண்ணெய் வாங்குறதுக்குன்னு. அப்போ மணவாளன் வராரு. மணமகன் இந்த ஆயத்தமாக இருந்த 5 பேரையும் கூட்டிகிட்டு போய் கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறாரு. போன உடனே கதவு சாத்தப்படுது. சாத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் வாங்க போனவங்க 5 பேர் லேட்டாக தட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த மணமகன் சொல்கிறாரு, எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொல்லி. இது எதுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாளன் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, நான் எப்படி ஏறி போகிறேனோ, அவரை சிலுவையில் அறைந்து அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்து போகும்போது அவர் சொன்னது, நான் எப்படி போகிறேனோ அதே போல் நான் மறுபடி வருவேன், உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போக நான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்போ மணவாளன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நம்மளை இந்த கடைசி நாட்களில் நம்மளை கூட்டிகிட்டு போக அவர் வருவார். வரும்போது ஆயத்தத்தோட பரிசுத்தத்தோட அந்த எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த பரலோக ராஜ்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சு ஆயத்தமாய் விழித்திருந்து நல்ல காரியங்களை செஞ்சு அவருக்காக விழித்து கொண்டு இருக்கிறவங்க தான் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு போனவங்க.
அப்போது அந்த மாதிரி அந்த பரிசுத்தங்களத்தோட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிய அந்த ஆயத்தங்களோட பரிசுத்தத்தோட அந்த நற்கிரியெல்லாம் செஞ்சு அந்த விழிப்போடு இருக்கிறவங்கள தான் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த 10 கன்னிகைகளில் இந்த புத்தி இல்லாதவங்க, எண்ணெய் எடுத்துகிட்டு போகாதவங்க எப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்கக்கிட்ட எண்ணெய் இருக்குது, அவங்கக்கிட்ட விளக்கு இருக்குது. ஸ்டார்டிங்கில் அந்த விளக்கு எரியத்தக்கதான எண்ணெய் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் காலங்கள் போகும்போது, தாமதமாகும்போது எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடிய எண்ணெய் தான் இல்லை. அப்போது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பரலோகராஜ்யம் இருக்குது, ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு ஆயத்தத்தோடு இருந்திருப்பாங்க அந்த புத்தி இல்லாதவங்க. கடைசியாக நாட்கள் போக போக அவர் வரலையே தாமதமாகும் போது தான் அவங்க விளக்கெல்லாம் எரிஞ்சு தணிஞ்சு போய் திரும்ப எக்ஸ்ட்ரா எண்ணெய் இல்லாத ஆயிடுது. அப்போது அவர் காலங்கள் போகும்போது காத்திருந்து அவர் வரலையே, நம்ம கொஞ்சம் உலக பிரகாரமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அந்த ஆயத்தமும் அந்த விழிப்பும் அந்த பரிசுத்தமும் அந்த நற்கிரியைகளும் இல்லாமல் அது அந்த மங்கி எரிகிறது தான், அந்த ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துகிட்டு வராததை குறித்து அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகைகளுக்கும் கூட எல்லாமே தெரிஞ்சும் அந்த கடைசியில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது இருக்கிற அந்த ஆயத்தமும் அந்த பரிசுத்தமும் அதெல்லாம் இல்லாமல் தான் கொஞ்சம் புளித்தமாக பிசைந்தமாக முழுவதையும் புளிப்பாக்கும்னு சொல்லியிருக்குல்ல, அந்த கொஞ்சம் அந்த உலகத்தனமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால போக முடியலை. பட் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, மணவாளன் வரப்போகிறாரு, ஆயத்தமாக இருக்கணும்னு எல்லாம் தெரிஞ்சவங்க தான். இந்த கொஞ்சம் அந்த டிலே அந்த அசட்டைனால் அவங்களால போக முடியாமல் போயிருக்கு. இந்த புத்தி உள்ளவர்கள் உண்மையிலே புத்தி உள்ளவங்க தான். எண்ணெய் எடுத்துகிட்டு வந்ததுனால மட்டும் புத்தி உள்ளவங்க கிடையாது. கடைசியில் அந்த எண்ணெய் இல்லாதவங்க கேட்கும்போது இவங்க தரலை தெரியுமா, அதுலேயும் அவங்க புத்தி உள்ளவங்க தான். ஏன்னா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து அந்த உலகத்துக்கு கூட சேர்ந்து இவங்களும் போயிட்டு 2 பேரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிருக்கோம். அப்போ நாங்கள் தரமாட்டோம். அந்த கடைசி நாட்களில் பாருங்கள், கடைசி நேரத்தில் இந்த உதவியை கேட்கும்போது கூட இந்த ஆண்டவருக்காக இருக்கிறவங்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடையில் போய் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு. நைட்டு கடை எதுவும் ஓப்பனாக இருக்காது, இவங்களுக்கே தெரியும். அவங்க எப்போ கடைக்கு போனாங்க, திரும்ப எப்போ வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க கடைக்கு போனாங்க, வரும்போது கதவு சாத்தப்பட்டிருக்கு. ஆயத்தமாய் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயோட அந்த பரிசுத்தத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற அந்த இதோடு இருந்தவங்க, பரிசுத்தமும் ஆயத்தமும் விழிப்போடு இருந்தவங்க மட்டும்தான் போகிறாங்க. கொஞ்சம் அசட்டையாக விட்டவங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் தான். அவங்களுக்கு நிறையெல்லாம் அசட்டை பண்ணி போனாங்க என்னெல்லாம் இல்லை, எல்லாமே இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் இல்லை, அவங்களால அதில் போக முடியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த கடைசி நாட்களில் எவ்வளவு நம்ம பரிசுத்தமும் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கணும். இந்த ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம்ல, கொஞ்சம் புளித்தமாக பிசைந்தமாக முழுவதையும் புளிப்பாக்க. அப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் அசட்டை இந்த கடைசி நாட்களில் நம்ம விட்டுட்டோன்னா அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் வரும்போது கண்டிப்பாக நம்மளால் போக முடியாமல் போகும். ஸோ இப்போ இதை கேட்டுட்ருக்கிற எந்த விசுவாசியானாலும் சரி, அவிசுவாசியானாலும் சரி, இதுவரைக்கும் ஆண்டவரை பற்றி தெரியாதுங்கிறவங்களானாலும் சரி, இன்னும் ஆண்டவருக்குள்ளே முதல்ல ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அவர் எப்போ வந்தாலும் நம்ம போக ஆயத்தம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நம்மளை நம்ம சரிப்படுத்தி கொண்டு நம்ம காத்திருந்தா கண்டிப்பாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, அப்படியே நிறைய குறை பேசிகிட்டே கடைசியாக சொல்லுவாங்க, நிறைய என்னென்னமோ பேசிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இப்போ வந்தாலும் நான் அவங்க கூட போக ரெடி, என்னை கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. அந்த கொஞ்சம் அந்த புளித்தமாக எல்லாத்தையும் புளிப்பாக்கி அதுக்கப்புறம் நம்மளை ஆண்டவர் கூட சேர முடியாமல் நம்ம அவர் கூட போக முடியாதபடி தடுத்துரும். அதனால் எப்பொழுதும் என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லையோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பாக அவர் ஒரு நாள் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அதுதான் இந்த 10 கன்னிகைகளுடைய அந்த ஓமைகளுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஆமென்.